இந்த வீடியோலையும் இதை தொடர்ந்து வரக்கூடிய 2-3 வீடியோக்கள்லையும் தமிழகத்துல இதுவரைக்கும், அதாவது மே 4ஆம் தேதி வரைக்கும் இருந்த அரசியல் களம் எப்படி இருந்தது, தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்தது, மக்களின் நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னு தான் பல தகவல்களை சேகரிச்சு. ஆனா அதை நேரடியா எடுத்து சொன்னோம்னா எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்ததுனால இந்த முதல் வீடியோல வெனிசுவேலாவினுடைய நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி விரிவா இதுல பார்த்துட்டு, கொஞ்சம் நீளம் அதிகமான வீடியோ தான், எனக்காக கொஞ்சம் பொறுமையா ஃபுல்லும் பாருங்க. ஒரு நல்ல தகவல்களும் புரிதல்களும் ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். இதற்கு அடுத்தபடியா நான் எந்த நாட்டை பத்தி பேச போறேன்னா ஈரான் நாட்டை பத்தி பேச போறேன். அதுக்கப்புறம் நேபாள் நாட்டை பத்தி பேச. இங்க எல்லாமே மூளை சலவை செய்யப்பட்டு ஜென் இசட்னு சொல்லக்கூடியவங்க மூலமாகத்தான் பல நிகழ்வுகள் நடந்து, அதனால அந்த நாடும் சரி அந்த நாட்டு மக்களும் சரி மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாயிருக்கு. நான் ஏன் இதை குறிப்பா இந்த ஜென் இசடை வச்சு உங்க கூட தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், தமிழ்நாட்டில் இன்னைக்கு தலை விரித்து ஆடுவது இந்த ஜென் இசட்னுடைய ஒரு மாயை தோற்றம். எதையோ நம்பி சில முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் இதை மாதிரி கொண்டு வரலாம்னு பாக்குறேன். எல்லா வீடியோவும் பாருங்க. கடைசி வீடியோவா ஒரு குறிப்பிட்ட கட்சி, அந்த குறிப்பிட்ட கட்சிக்கான ஆதரவு, அதை ஆதரிக்கக்கூடிய எந்த விதமான மக்கள், அவர்களுடைய முன்னெடுப்பு, அதனுடைய தாக்கம் பிற்காலத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த 3 நாட்கள் வெனிசுவேலா, ஈரான், நேபாள், அதனுடைய உதாரணங்களை வச்சு நீங்க நான் சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே என்னுடைய பார்வை சரியானது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய முழுமையான நம்பிக்கை. அதோட இந்த வீடியோவை தொடரும். முதல்ல வெனிசுவேலா தனித்தனி வீடியோவை தான் போட போறேன். இந்த வெனிசுவேலா வீடியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டை பற்றிய வீடியோ கொஞ்சம் நீளம் அதிகமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், மிகச்சிறந்த நாடு, எண்ணெய் வளம், மினரல்ஸ், கோல்டு இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய, டெபாசிட் நிறைய இருக்கக்கூடிய நாடு, செல்வத்துல கொழித்து இருக்க வேண்டிய நாடு. இந்த இடதுசாரி ஆட்சி வருவதற்கு முன்னாடி தென் அமெரிக்க நாடுகளிலேயே வெனிசுவேலா ஒரு மிக சிறந்த, பொருளாதாரத்தில் சிறந்த, பண மதிப்பு மிக்க ஒரு நாடாக இருந்தது. அந்த மாதிரி இருந்தபோது அந்த நாட்டில் பொது உடைமை அப்படிங்கிற இந்த இடதுசாரி கொள்கையோ சித்தாந்தமோ இல்லாம இருந்தது. எல்லாமே பிரைவேட் கம்பெனிஸ். அதை கையில எடுத்துக்கிட்டு இடதுசாரி அரசியல்வாதிகள் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை செஞ்சாங்க. நான் அதை சூழ்ச்சின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு வெனிசுவேலா இருக்கக்கூடிய நிலைமையை பிடிச்சிடும். என்னென்ன மாதிரி முதல்ல முதலீட்டாளர்கள் எல்லாமே திருடர்கள், அயோக்கியர்கள், கொள்ளையடிப்பவர்கள், உங்கள் சொத்துக்களை சூறையாடுபவர்கள், இந்த நாட்டின் வளத்தை கொள்ளையடித்து தனிப்பட்ட நபராக மாற்றிக்கொள்வார்கள். பொதுமக்களின், சாதாரண பொதுமக்களின் உழைப்பை, அட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லைங்களா, உயிரினம், அத ரத்தத்தை எப்படி உறிஞ்சி எடுக்குதோ அந்த மாதிரி உறிஞ்சி உங்கள் உழைப்பை எடுத்து தாங்கள் பணக்காரர்களா மாதிரி பலவிதமான பரப்புரைகளை நாள்தோறும் சாதாரண பொதுமக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டது இடதுசாரி அரசியல்வாதிகளால. அப்ப மக்கள் எல்லாருமே என்ன நினைக்க ஆரம்பிச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சு. ஒரு தரம் சந்தேகம் வந்துட்டா அப்புறம் தான் அதுக்கப்புறம் அதை ஊதி பெருசாக்கி கொண்டு போய் ஒரு நிலையான வெறுப்பை விதைத்து விடலாம். அதைத்தான் இடதுசாரி அரசியல்வாதிகள் செஞ்சாங்க. மக்கள் கிட்ட இந்த சைக்கலாஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லக்கூடியதை, மூளைச்சலவை கொண்டு போய் செஞ்சாங்க. அதன் மூலமா மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நாட்டினுடைய சொத்து எல்லாமே மக்களுக்கானது, அதை ஏதோ சில முதலாளிகள் தங்களுடைய முதலீட்டு செய்யப்பட்ட கம்பெனிகள் மூலமாக கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் தோண ஆரம்பிச்சு. என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, மக்கள் தான் முதலாளிகள், முதலாளிகள் அவர்களுக்கு அடிமைகள்ங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை இந்த இடதுசாரிகள் கொண்டு வந்தாங்க. அதீத வெறுப்பு, அதீத சந்தேகம், இது எல்லாம் மக்கள் மனதில் விதைக்கும். முதலாளிகளை திருடர்கள்னே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எது சொன்னாலும் கேட்கக்கூடாது, அவங்களை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு பட்டார்கள் மக்கள். இந்த மாதிரி பலவிதமான பரப்புரைகள் செய்யப்படும். அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும்போதுதான் மிக மிக முக்கியமான ஒரு இடதுசாரி தலைவர் ஹியூகோ ஷவேஸ். இந்த ஹியூகோ ஷவேஸ் இடதுசாரி கொள்கை உடையவர். இவர் அந்த சமயத்துல ஸ்ட்ரைக் த அயர்ன் when it is hot அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சரியான தருணத்திற்கு காத்திருந்து ஒரு வார்த்தையை விட்டார். உங்களை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன், என்னை நம்புங்கள் அப்படின்னா.
உடனே மக்கள் வந்து அவர் பின்னாடி திரள ஆரம்பிச்சு. எல்லா இடத்துலையும் தலைவர்கள் செய்யறது இப்படித்தான். இது வந்து உலகத்துல வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் வெஞ்சர் அப்படிதான் பண்ணுவாங்க. நேரேட்டிவ் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே, அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை குழப்பி அடிச்சு மனநிலையை மாற்றி ஒரு மயக்க நிலையில கொண்டு வந்து அந்த சமயத்துல என்னால இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்க முடியும், பாலும் தேனும் ஓடும் அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் மிக மிக பெரிய குழப்பத்துல இருக்கும். அப்ப என்னன்னா, யாராவது ஒரு, அதாவது இது என்னன்னா, கடல்ல விழுந்து தத்தளிக்கிறவனுக்கு ஒரு சின்ன மரத்துண்டு கிடைச்சா குழைச்சிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல மக்கள் அந்த மாதிரி பொய்யான அரசியல்வாதிகளை நம்பிடுவாங்க. அந்த மாதிரிதான் ஹியூகோ ஷேவேஸையும் நம்பினாங்க. அவரை ஆட்சியில அமர வச்சாங்க. அவர் ஆட்சியில அமர வச்ச உடனே அவரு வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருந்தார். பாலும் தேனும் ஓடும் அப்படின்றது கூட இல்லாம எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லாத்துலயும் ஃப்ரீ, இலவசம் அள்ளி வீசப்பட்டது. எப்படி முதலீட்டாளர்களை குறி வச்சு தாக்குதல் செஞ்சாரோ அதே உத்தியத்தான் இங்கேயும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கர்கே இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, அதானி அம்பானி கொஞ்சம் உள்ள போய் பாருங்க, அவங்க எந்தெந்த மாதிரி முதலீடுகள் செஞ்சிருக்காங்க, எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள் செஞ்சிருக்காங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, எந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு திட்டங்களை வகுத்திருக்காங்க. சரி சார், அதானி அம்பானி தவிர வேற யாருக்காவது கொடுக்குறாரு, ரங்கராஜனுக்கே கொடுக்க கூடாதா அப்படின்னா, ரங்கராஜன்கிட்ட பணம் இல்லை, போட்டு எடுத்து செய்யறது, அனுபவம் இல்லை, இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, அதே மாதிரி ஒரு 2-3 முதலாளிகள் மட்டும்தான் இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் இருக்காங்க. அதை தவிர இப்ப வந்து நிறைய ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, இந்த மாதிரி பல விதமான தொழில் முனைவோர்களுக்கு பலவிதமான ஊக்குவிப்புகள் நடந்தது. மகளிருக்கு 50 லட்சம் ரூபாய் கேரண்டியோ இல்லாம எந்த விதமான இதுவும் இல்லாம கொடுக்குறாங்க. கொலாட்ரல் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடியது இல்லாம மகளிருக்கான உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அவங்க எல்லாம் தொழில் முனைவோராக வர வேண்டியதான். அந்த அளவுக்கு வர முடியுமா? அது கொஞ்சம் காலதாமதம் ஆகணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாருமே அம்பானி, தீருபாய் அம்பானி சைக்கிளுக்கு பின்னாடி துணி மூட்டையை வச்சு வித்துக்கிட்டு இருந்தவர் தான் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. எத்தனை வருஷம் ஆயிருக்கு அதை யோசிச்சு. அதானி அதே மாதிரி ஒரு சாதாரண வேஸ்ட்னு தூக்கி போடக்கூடிய டைமண்ட் கற்களை எடுத்து வித்து தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாங்க. அதை நம்ம மறக்க கூடாது. முதலாளிகள் முதலீடுகளை கொண்டு வருகிறார்கள், அதன் மூலமாக வேலை வாய்ப்பு வருகிறது, இந்த நாட்டினுடைய உற்பத்தி அதிகரிக்கிறது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறது, அதெல்லாம் தான் பார்க்கணும். சரி, இப்ப இந்த அடுத்த இதுக்கு வந்துட்டோம், கட்டத்துக்கு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த ஹியூகோ ஷேவேஸ் என்ன பண்ணாருன்னா, மக்கள்கிட்ட அது ஏதோ ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடல. எப்பவுமே முதலாளிகளை வந்து மக்களுடைய எதிரி அப்படின்னே சொல்லிக்கிட்டே வந்து மக்கள் மனதுல இனிமே தனியார் தொழில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மனோபாவத்தை உண்டு பண்ணிட்டார். அதன் காரணமா அவர் என்ன பண்ணாருன்னா, வெனிசுவேலா நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்கள், அனைத்து எண்ணெய் வளங்கள், உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் எல்லாத்தையும் அரசுடைமையாக்கு. பல அமெரிக்க கம்பெனிகள்லாம் எண்ணெய் இதுல இருந்தாங்க, அது அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு கம்பெனி மட்டும் இருக்கு, ஷெவரான் மட்டும் தப்பிச்சம் பழச்சான்னு வெனிசுவேலால இன்னி வரைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அரசுடைமை ஆக்குனதுக்கு அப்புறமா இந்த வெனிசுவேலா எண்ணெய் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் போன 2-3 வீடியோல கூட சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த ஸ்வீட் க்ரூட் அப்படிங்கிறது, அது லோ சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சல்ஃபர் கண்டென்ட் கம்மியா இருக்காது, அதிகமா இருக்கும். அதை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு தனித்துவமான டெக்னாலஜி வேணும், தொழில்நுட்பம் தேவைப்படும். அதனால அதை விற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மியா இருந்து மற்ற அரபு நாடுகளுடைய கூடோ இல்ல நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய அதெல்லாம் அமெரிக்காவை கம்பேர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியா கிடைச்சது. இருந்தாலும் நாட்டுல வந்து அபரிமிதமான எண்ணெய் வளம் இருக்கு, எரிவாயு வளமும் இருக்கு, தவிர கோல்டு டெபாசிட்ஸ் வேற நிறைய இருக்கு. அதை தவிர இன்னும் பலவிதமான மினரல்ஸ் வேற இருக்கு. இதை எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா, வித்து 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 நிறைய பணத்தை சேர்த்தாரு ஹியூகோ ஷேவேஸ். நல்லதுதானே நாட்டுக்கு அப்படின்னு தோணுது இல்ல? இங்கதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை இங்க எப்படி உருவாச்சு அப்படின்னா, எப்படி இங்க ராகுல் காந்தி 2024 தேர்தல் போது சொன்னார் இல்லையா, கட்டா கட்னு எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருவேன்னு. பணம் எங்க இருக்குன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. அது ஒரு, ஆனா அதே மாதிரி ராகுல் காந்தி, அதானி, அம்பானி, ஸோ 2 முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்க்கறோம். ஹியூகோ ஷேவேஸும் இலவசங்களை அனுபவிச்சாரு, முதலாளித்துவத்தை அடியோடு ஒழித்தார், அதன் மூலமா பதவிக்கு வந்தாச்சு. இப்ப இலவசத்தை கொடுக்கணும். எப்படி கொடுத்தாருன்னா, மாதம் ஒவ்வொருவருக்கும் 10,000 பொலிவர் என்று சொல்லக்கூடிய வெனிசுவேலாவினுடைய பணத்தை
ஃப்ரீயா கொடுத்தாரு, அக்கௌண்ட்ல போட்டார் எல்லாருக்கும். மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷம், குஷி இருந்துட்டாங்க. முதலீட்டாளர்களுடைய இதெல்லாம் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பிறகு முதலீட்டுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. அது எண்ணெய் கிணறா இருக்கட்டும், வேற எந்த தொழிலா இருக்கட்டும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா முதலீட்டாளர்கள் எல்லாருமே வெனிசுவேலா நாட்டை வெளியேறினார்கள். இதுல என்னன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மட்டுமல்லாமல் உள்நாட்டு முதலீட்டாளர்களும் வெளியேறினார்கள்ன்றதுதான் உண்மை. வெளியேறி எல்லாம் போயாச்சு. அப்ப என்னாச்சு, உங்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்தியாவினுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட இப்ப திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, இந்த எண்ணெய் தகராறு எல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால 6.4 6.8% வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி கணிப்புகள்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் அது அதிகரிக்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சி என்பது அதிகரித்தால்தான் நாடு சுபிட்சமாக இருக்கும். வருங்கால சந்ததியினருக்காக ஒரு நல்ல பொருளாதார நிலைப்பாடு நிலைத்து நிற்கும். ஆனா இங்க முதலீட்டாளர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க. அதை தவிர என்னன்னா, இலவசம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. இலவசம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தொழில் முனைவோர்கள் குறைந்தார், முதலீடு குறைந்தது. அதன் மூலமாக வேலை வாய்ப்பு இல்லாதனால வருமானம் 0 ஆகிவிட்டது. உடனே ஹியூகோ ஷவேஸ் என்ன செஞ்சார், இதை வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு பதிலாக 10,000 பொலிவர் ஒவ்வொருவருக்கும் இலவசமா கொடுத்தாருங்களா. அதை மீறி பெட்ரோல், டீசல் போன்ற எரிவாயு எல்லாத்தையுமே மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. நம்ம நாட்டு வளம் தானே, எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோருக்கும் இந்த நாட்டினுடைய சொத்தின் மீது அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி பெட்ரோல், டீசல், எரிவாயு எல்லாம் இலவசமாக கொடுக்கப்பட்டது. உடனே கேட்காதீங்க, ஏதோ ₹1 ₹2 சும்மா ஒரு ஒப்புக்கு வாங்கியிருப்பாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இது கிடையாது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, இது வந்து ஒரு ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு தலைமுறையும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அரசாங்கத்திடம் இருந்து இலவசமாக பணமும் எண்ணெய் மற்றும் பலதும் கிடைப்பதற்கான உரிமை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இந்த நாட்டினுடைய குடிமகன் எனக்கு அதை பெறுவதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு. இதை வந்து ஜென் இசட்னு சொல்லக்கூடியவங்க மத்தியில ரொம்ப ஆணித்தரமா அவங்க மனசுல பதிஞ்சிருச்சு. அதுதான் ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு வழிகோலி. ஜென் இசட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இளைஞர்களை என்ன தெரியும், அவங்கள வழி நடத்த வேண்டிய முதியோர்கள் இலவசத்துல ஊறி போயிட்டாங்க. அதனால அவங்களால சரியாக வழி நடத்த முடியல. இந்த மாதிரி சரியாக வழி நடத்த முடியாதனால ஜென் இசடுக்கு வந்து இரஸ்பான்சிபிள், அரகன்ஸ், அகங்காரம் மற்றும் பொறுப்பின்மை, எனக்கு இது கிடைச்சே ஆகணும், நான் நினைச்சா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வர ஆரம்பிக்கும். ஊதாரித்தனம் அதிகரிக்கும், கெட்ட பழக்க வழக்கு, போதைப் பொருட்கள் மற்றும் பலவிதமானது. நீங்க பாத்தீங்கன்னா, வெனிசுவேலா நாட்டில இருந்துதான் மிக அதிக அளவுல உலக அழகி போட்டு மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு எல்லாத்துலயும் நீங்க பார்க்கலாம். அதுலலாம் அவங்க ரொம்ப கோலோச்சினாங்க. அதன் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எதுக்காக அந்த மாதிரி திட்டமிட்டே மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு இதுலெல்லாம் வெனிசுவேலா அழகிகளை மிக பெரிய அளவுல பங்கெடுக்க வச்சு அங்கக்கான அழகு சாதனங்கள் மற்ற உபயோகமற்ற ஊதாரித்தனமான பொருட்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தையை உருவாக்கினார். மக்கள் அதுலயும் வீழ்ச்சி அடைந்தார்கள். எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, நான் மட்டும் ஒரு மிஸ் வேர்ல்டோ இல்ல மிஸ் வெனிசுவேலாவோ ஆயிட்டாக்க ஏதோ ஒரு 2 படத்துல நடிச்சிருவேன், ஏதோ 2 விளம்பரத்துல நடிச்சிருவேன், பெரிய செல்வம் கிடைக்கும் அப்படின்லாம் நம்பி அதுல போய் விட்டில் பூச்சி மாதிரி விழுந்தாங்க. மாடலிங் வேர்ல்டா இருக்கட்டும், சினிமா வேர்ல்டா இருக்கட்டும், இன்னைக்கு சின்னத்திரையா எல்லாத்திலயுமே மிக மிக மோசமான நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய தொழில்கள் தான், மிக மிக மோசமான நடவடிக்கைகள். இது வந்து பல பேருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதுதான். அதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு விலாவாரியா சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கல்லூரிக்கு ஒழுங்கா போவது கிடையாது, படிப்பு நிறுத்தப்பட்டது. ஏன்னா எல்லாமே இலவசமா கிடைக்குது. சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கான அனைத்து வசதிகளும் அரசாங்கமே இலவசமாக கொடுத்து, உழைப்பினுடைய மதிப்பு அற்று போய்விட்டது. இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுனால ஒரு பொறுப்பற்ற சமுதாயம், குறிப்பா ஜென் இசட் உருவாக்கப்பட்டது. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுது, ஹியூகோ ஷவேஸுக்கு பயம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நேச்சுரலி உற்பத்தி கிடையாது, பொருளாதார வளர்ச்சி கிடையாது, பண வரவு கிடையாது, ஏதோ எண்ணெயை வச்சு வெளிநாட்டுல வித்துட்டு இருக்காங்க. அதை வச்சு எத்தனை நாளைக்கு நீங்க இலவசம் கொடுத்துட்டே இருக்க முடியும்? மக்களுடைய உழைப்பு மூலமாக உற்பத்தியாக கூடியது இல்லாமலே போய்விட்டு, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா விலைவாசி தாறுமாறா எகிரிச்சு. நீங்க நம்பவே மாட்டாங்க, ஒரு காலகட்டத்துல 3 மடங்கு 4 மடங்கு விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. இதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு காலகட்டத்துல 1 கோடி
பொலிவர் 1,00,00,000 பொலிவர் கரன்சி நோட்டை அரசாங்கமே பிரிண்ட் பண்ணி வெளியிடும். ஸோ பணத்தட்டுப்பாடு, இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசி உயர்வு, இதெல்லாம் வந்து மக்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னோடனே அதனால என்ன அடிச்சு தள்ளுங்க, பிரிண்ட் பண்ணி தள்ளினாரு ஹியூகோ ஷாவேஸ். பட் அதனால என்ன ஆச்சு? இந்த ஒரு சில வீடியோ எல்லாமே இருக்கு, அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கரன்சி நோட்டுல வெனிசுவேலாவினுடைய 1,00,00,000 பொலிவர் நோட்டுகள் அப்படியே குப்பை தொட்டியில போட்டிருப்பாங்க. அது அப்படியே வந்து இந்த புல்டோசர் மாதிரி இருக்குல்ல, அதுல வந்து அப்படியே அள்ளி எடுத்து குப்பை தொட்டியில போடுற மாதிரி போட்டோஸ்லாம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மில்லியன் பொலிவர், அதாவது 1 மில்லியன்ங்கிறது 10 லட்சம் பொலிவர், அதனுடைய மதிப்பு அமெரிக்க டாலர்ல $1/2 சமானமா 0.52 US டாலர் அப்படின்னு அந்த காலகட்டத்துல பதிவுகள்லாம் வந்திருக்கு. அப்ப என்ன பிரயோஜனம்? 1 மில்லியன்ங்கிறது வந்து 10 லட்சம், 10 லட்சம் பொலிவர் கரன்சி $1/2 சமானம்னா என்ன அதனுடைய என்ன அதுக்கு மதிப்பு? அதனால அதுதான் அந்த குப்பை தொட்டி மாதிரி மக்கள்லாம் குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சாங்க பணத்தை. கொஞ்சம் கொஞ்சமா ஹியூகோ ஷாவேஸ் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சு. அப்ப அவர் உடனே சாமர்த்தியமா என்ன, எப்பவுமே நீங்க பாருங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க, இது வந்து கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு தந்திரமான தகுடுதத்தம் அப்படின்னு சொல்லுவேன் நான். எப்ப வந்து லெனின் மேல அருவருப்பு வந்ததோ உடனே ஸ்டாலின் மேல வந்ததா அடுத்தது, இந்த மாதிரி வரிசையா வந்துகிட்டே இருக்கு. கம்யூனிஸ்ட் கண்ட்ரி எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்கும். ஹியூகோ ஷாவேஸ் என்ன செஞ்சாரு? தனக்கு அடுத்ததா தன்னுடைய கீழே உதவி ஜனாதிபதியா இப்ப அரெஸ்ட் பண்ணி அமெரிக்கால இருக்காரு இல்லையா, நிக்கோலஸ் மாதுரோ, ஹியூகோ ஷாவேஸுக்கு வைஸ் பிரசிடென்டா இருந்து மிக மிக விசுவாசமாக இருந்தார். கம்யூனிஸ்ட்ல எப்பவுமே விசுவாசியா இருக்கிறவங்களுக்கு தான் அடுத்த பதவி ஏற்பு கொடுக்கப்படும். இந்தியால எப்படின்னாக்கா குடும்ப அரசியல் நடக்கும், அங்க விசுவாசிகளினுடைய அரசியல் நடக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி எல்லாமே ஒரு வாரி டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் தான். லாயல் டைனாஸ்டி, ஃபேமிலி டைனாஸ்டி, அப்படிதான். ஸோ அந்த மாதுரோவை பிரசிடென்டா ஆக்கிட்டாரு. மாதுரோ உடனே என்ன பண்ணாரு? நான் பாரு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன செஞ்சாரு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு எதிராக இறங்கினேன். நான் வந்து டாலர்ல வர்த்தகம் செய்ய மாட்டேன், அதனாலதானே நீ $1/2 சொல்ற. 1 மில்லியன் பொலிவரை, 10 லட்சம் பொலிவரை நீ $1/2 சொல்றதுனால நான் டாலர்லயே செய்ய மாட்டேன். அது உடனே அவங்களுக்கு இந்த மாதுரோவுக்கு யாரெல்லாம் ஆதரவா இருந்தாங்கன்னா, ரஷ்யா ஆதரவு, மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது. சைனா எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஆதரவு. ஒரு காலகட்டத்தில் சைனா வந்து கிட்டத்தட்ட 85% வெனிசுலாவிலோட ஆயில ஃபுல்லும் அவங்களே வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது மாதுரோவும் ஒன்றும் பெரிய லெவல்ல சாதிக்கல. அவர் வந்து பதவி காலம் முடிகிற சமயத்துல என்ன பண்ணாருன்னா, தேர்தல்ல பல தகுடுதத்தங்கள், தில்லுமுள்ளு எல்லாம் பண்ணாங்க, முறைகேடுகள் எல்லாமே நடந்தது. ஆனா அவர் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றார். வெனிசுவேலால இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஆதரிச்சாங்க. அதுக்கு வந்து வர்டிக்ட் எப்படி கொடுத்தாங்கன்னா, இல்ல அவர் நியாயமான முறையில தான் தேர்தல் நடத்தினாரு, அதுல அவர் வெற்றி அடைந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அவருக்கு பலவிதமான தகுடுதத்தங்களை அவர் கையில் எடுத்து, ஒரு இது வந்து நம்ம கம்பாரிசனுக்காக சொல்லலாம், ராகுல் காந்தி மாதிரி. எப்படி ராகுல் காந்தி தேர்தல் சமயத்துல இந்து கோவிலா சுத்துவாரோ, அது மாதிரி எட்வர்டோ மாதுரோவும் என்ன பண்ணாருன்னா, சர்ச்சா போய் சுத்திட்டு வந்தார், காமிச்சுக்கிறது நான் உண்மையான ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு. ஆக்சுவலா பலமுறை சொல்லியிருக்கேன், இடதுசாரி மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, இது ஆணித்தரமான ஒண்ணு. ஆனா மக்களுடைய ஓட்டு வாங்குவதற்காக அதை தவிர முறைகேடு செஞ்சு ஜெயிச்சுட்டாரு, அது வேற விஷயம். ஆனா நம்ம அதை ஏன் முறைகேடுன்னு சொல்ல முடியாதுன்னா, அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள், அந்த நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் அதை ஆதரிச்சிருக்காங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி ஜெயிச்சு வந்துட்டு ஏதோ சில நலத்திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ சில வேலை வாய்ப்புகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே வரும்போதுதான் அமெரிக்கா அவர் மேல கையை வச்சு அவரை கடத்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவரையும் அவருடைய ஒய்ஃப் சீலியா ஃப்ளோரஸ், 2 பேரும் இன்னைக்கு என்ன கதியில இருக்காங்கன்னு இன்னி வரைக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்து தெளிவான எந்த செய்தியும் வர மாட்டேங்குது, வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க அமெரிக்காவினுடைய சிறையில பல கொடுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் போய்கிட்டே இருக்கும்போது வெனிசுவேலா மக்களுக்கு வெறுப்பு அதிகமாயிடுச்சு, பெரிய துன்பத்திற்கு ஆளானது. பசி, பட்டினி, கிட்டத்தட்ட 60% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்தாங்க. பல பேர் என்ன பண்ணாங்க, அண்டை நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தாங்க. வேலை வாய்ப்பு, வாழ்வை ஆதாரம், அதெல்லாம் நோக்கி அவங்க போனாங்க. அண்டை நாடுகளான அர்ஜென்டினா, பிரேசில், இந்த மாதிரி பல நாடுகளுக்கும் வெனிசுவேலா மக்கள் குடிபெயர்ந்தார். இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சுனாக்க, எப்படி இங்க வந்து ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் இந்தியா மேல குற்றம் சாட்டுறது, சுப்ரீம் கோர்ட் மேல குற்றம் சுமத்துவது, எந்த ஒரு அரசியல் அமைப்பின் மீதும், அரசியல் சட்ட அமைப்பின்
அடிப்படையில் அமைக்கப்பட்ட போலீஸோ ஆர்மியோ இல்ல ஜுடிஷியரியோ இல்ல எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் குறை சொல்ல வேண்டியது, எல்லாத்தையும் குற்றம் சாட்ட வேண்டியது, அதன் மீது ஒரு மதிப்பு மரியாதையை மக்களிடம் அகற்றுவது அது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இன்னும் யாரை நீங்க கேட்டாலும் சரி, எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராட், ஓட் சோரி, எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராட், அவன் பாஜகவினுடைய அடிவரடி, சுப்ரீம் கோர்ட்டா பாஜகவுக்கு ஆதரவா தான் தீர்ப்பளிப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் மனதுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு பரப்புரைய ஒரு பிரச்சாரத்தை அப்படியே ஆணித்தனமா பதிவே தான் அங்கேயும் மாதுரோவும் செஞ்சுக்கிட்டு. ஏதோ யூகோ ஷவேஸ் மட்டும்தான் செஞ்சாங்கிறது கிடையாது. இவர் மாதுரோவும் என்ன பண்ணாருன்னா, முதலீட்டாளர்கள் எல்லாருமே திருடர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு ஆணித்தரமான பதிய வச்சார். மக்கள் எதிராக நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, உணர்ந்து வெளியே வருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல இதே நிலைமை தான் நம்ம இந்தியாவிலேயே நம்ம பார்த்துக்கலாம். நீங்க ஒரு சின்ன இன்னொரு உதாரணமும் நான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல இப்ப வரைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய டிஎம்கே கட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்நேரமும் மத்திய அரசு குறை சொல்லுது. ஹிந்தி திணிப்புங்கிறது, நீட்டுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது, நலத்திட்டங்களோ இல்ல வளர்ச்சி திட்டங்களோ தமிழ்நாடுக்கு கிடையாது, நிதி ஒதுக்கீடு கிடையாது, பள்ளிகளுக்கான நிதி கொடுக்கப்படுவதில்லை. இந்த மாதிரி சொல்லி 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 மத்திய அரசின் மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பை மக்கள் மனதுல பதிய வச்சுட்டாங்க. இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, நான் சமீபத்துல ஒரு செய்தி படிச்சேன், அதை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ. தளவாய் சுந்தரம் அப்படிங்கிற அவர் தன்னுடைய மீனவர்கள் பகுதியில் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அங்க இருக்கிற சில பெண்மணிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மோடி படத்தை எடுத்துட்டு இந்த பக்கம் நீ வரக்கூடாது, மோடி மீனவர்களுக்கு எதிரி, இலங்கையில பல மீனவர்களை, இந்திய மீனவர்களை, தமிழக மீனவர்களை கொண்டிருக்காங்க, மோடி அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுக்கப்புறம் தளவாய் சுந்தரம் எல்லாத்தையும் புட்டு 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 அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி, இது பாருங்க, இதுதாங்க உண்மை, இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாதுங்க, நீங்க சொல்றது எதுவுமே தப்பு. அதுக்கப்புறமா தான் அந்த மக்களுக்கு உணர்வு வந்துட்டாங்க. அப்பனா எந்த அளவுக்கு 5 வருடமாக 10 வருடமாக 20 வருடமாக மத்திய அரசின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பையும் விதைச்சு மக்களை திசை திருப்பி தங்களுடைய அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப எல்லாமே மாறி போயிருக்கு. நல்ல வேளை சோசியல் மீடியா வந்ததுனால பல தகவல்கள் உடனுக்குடன் மக்கள் மத்தியில பரப்பப்படுகிறது. உடனே வெட்ட வெளிச்சமாக எது உண்மை எது பொய் என்று ஓரளவுக்காவது இன்னைக்கு தெரிய வருது. ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் இவங்க செஞ்சிருப்பாங்க, எந்தெந்த மாதிரி தகுதித்தமும் பொய்யுரைகளும் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இதைத்தான் ராகுல் காந்தியும் இந்தி கூட்டணியும் ஓட்டுச்சோரி, சௌக்கிதார் சோர்கை, கூனிஹாத், இந்த மாதிரி பலதையும் சொல்லி சொல்லி சொல்லி, அதுவும் இல்லாம ராணுவ வீரர்கள் மீது ஒரு அபாண்டமான பழி, ஆபரேஷன் சுந்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கவே இல்லைன்னு சந்தேகப்படுவது, ராணுவத்தையே சந்தேகப்படுவது, இந்த மாதிரி எல்லாம் பலதும் செஞ்சுக்கிட்டு மக்களை குழப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. இதை தவிர ஜாதி ரீதியான இடஒதுக்கீடுலையும் தலையிட்டு அதுலேயும் இந்து மக்களை குழப்பி அடித்து அரசியல் செய்வது, அதன் மூலமாக ஓட்டு வங்கி உருவாக்குவது, ஆட்சிக்கு வருவது, இதை எல்லாத்தையும் தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த பேலன்சிங் மக்கள்கிட்டேருந்து வரும்போது இவரால் இன்னும் முன்னெடுக்க செய்யும். இதுதான் இப்ப மேற்கு வங்காளத்துல மிகப்பெரிய அளவுல நடந்துகிட்டு வரும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இந்தியாவிலையும் சரி நடக்கக்கூடிய நடவடிக்கைகள், வெனிசுவேலால நடக்கக்கூடிய நடவடிக்கைகள், அமெரிக்காவினுடைய முன்னெடுப்புகள், இது எல்லாத்தையுமே வச்சு பல வல்லுநர்களான ஜெஃப்ரி சாக்ஸ் மிகப்பெரிய வல்லுநர், அதுக்கப்புறம் அவ்வளவு எண்ணத்துக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்த பெர்னி சாண்டர்ஸ், இந்த மாதிரி பல பேர், ஜாமி டிமான், இந்த மாதிரிலாம் ஜேபி மோர்கனுடையது, இவங்கெல்லாம் பல கருத்துக்களை முன்வைக்கும் போது பார்த்தோம்னா அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு, உலகத்தினுடைய மிக மிக பயங்கரவாத நாடு அப்படிங்கிற மாதிரி தான் தெள்ள தெளிவா நமக்கு தெரியும். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன் அப்படின்னா, வெனிசுவேலா நாட்டினுடைய அதிபரை அத்துமீறி அந்த நாட்டுக்குள்ளே நுழைந்து கடத்தி கொண்டு போய் அமெரிக்காவில் வைத்து தண்டனை கொடுப்பது என்பது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கை. ஏன் அப்படின்னா, அது அந்த நாட்டு மக்கள் அளிக்க வேண்டிய தண்டனை. அவங்களாம் முன்னேறி வரணும். ஸ்ரீலங்கால நடந்திருக்கு, ஏன் நடக்கல? மற்ற சில நாடுகள்ல நடக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு. இப்ப உதாரணமா நேபாள் எடுத்தோம்னா ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு, ஆனா அது என்னன்னா ஃப்ரம் த பேன் டு ஃபயர்ங்கிற மாதிரி, ஃப்ரையிங் பேன் டு ஃபயர்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை பற்றிய தகவல்கள் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ ஆக மொத்தம் என்னுடைய பார்வை என்னன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் அதனுடைய அடிப்படை ஆதார சாவரினிட்டி என்று சொல்லக்கூடிய இறையாண்மை உரிமைகள் இருக்கு. அதை அடுத்த நாடு தன்னுடைய கையில் எடுத்துட்டு செய்யக்கூடாது.
ஆனா வெனிசுவேலாவில் நடந்திருக்க இந்த நிகழ்வுகள் அனைத்துமே இந்திய ஜென் இசடுக்கு ஒரு தகவலை சொல்லுது. என்ன அப்படின்னா, இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இலவசத்துக்கு அடிமையாகி இலவசங்களை அனுபவித்ததுக்கு அப்புறமா அதை உணராமல் அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து சொல்லாமல் நம்மளுடைய உழைப்பை இந்த நாட்டிற்காக கொடுக்காமல் அடுத்து வரக்கூடிய சந்ததியினரையும் அழித்து விட்டோமானால் விடிவு காலமே கிடையாது. அதனாலதான் நான் என்னுடைய எல்லா வீடியோலையும் குறிப்பா நான் எதை சொல்லுவேன்னா, நம்மளுடைய வருங்கால சந்ததியினர் நம்மால என்ன முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு உன்னதமான நாட்டை அவங்களுக்கு விட்டு செல்லணுமே தவிர, அடச்சே என் முன்னோர்கள்லாம் என்ன மாதிரி குட்டிச்சோறு பண்ணி நாட்டை குட்டிச்சோறு பண்ணி கெடுத்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பொறுப்பு உணர்ச்சியை வளர்க்கணும், இந்த நாட்டுப்பற்ற வளர்க்கணும். அந்த மாதிரி தான் நம்ம அதை கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு செய்யணுமே தவிர, வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய முதியோர்கள் அடுத்த தலைமுறைக்கு விட்டு சென்ற மாதிரி நம் நாடு இருக்கக்கூடாது. இது தமிழக அரசியலுக்கு மட்டுமல்ல, இந்தியா இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இது பொருந்தும். அடுத்த வீடியோல ஈரானை பத்தி பார்க்கலாம். உங்க கருத்து பதிவிடவும். நன்றி, வணக்கம்.